எந்த ஓட்ட மட்டும் உண்டு, தாப்பால் இல்ல. எடோ எடோ ഇവിടെ വരൂ. എടോ, ഈ ഡോറിന് താപ്പാലില്ല. ഞാൻ വേസ്റ്റ് ചട്ടിയെല്ലാം കളഞ്ഞ് തുവച്ച് കുളിക്കണം. നീ ഇവിടെ ഇരു. എടോ, താപ്പാലില്ല. ഞാൻ ഉള്ള പിറന്ന വേണിയായിട്ട് ഇരിക്കും. നീ എവിടെങ്കിലും പോയാൽ കൊന്നു കളയും. ഇവിടെ നിൽക്കും. ഞാൻ നിന്നെ നമ്പിയേ മദ്രാസ് വന്നു. വേഗമായിട്ട് MSV ഇളയരാജ പോൽ ഞാൻ വലിയ മ്യൂസിക് ഡയറക്ടർ ആയിട്ട് വരണം. അരുൾ പുരിയൂ ഗുരുവായൂരപ്പ, അരുൾ പുരിയൂ. എടാ ഗോപി, പുറത്തെ പോയി സകനം നന്നായിട്ടുണ്ടാന്ന് നോക്കുക. എടാ ഗോപി, എന്തിനാ ഈ சத்தம்? அதானே, நீ கவலையே படாத. ஆரம்பமே சங்கூதியாச்சு. நீ ஓஹோன்னு வருவ. ஓ, நிஜமோ? சரி, வேகமாயிட்டு பூட்டி வரும். எடோ, பூட்ட நன்னாயிட்டு 2 தரம் வலிச்சு நோக்கிட்டு வரும். எடோ கோபி, എന്താ സാന? എന്താടാ പെൺകുട്ടി വീട് മണ്ണാങ്കട്ടി മൊത്തം വാസല്ലേ വെച്ചിരിക്കുന്നു. ഞാൻ പുറത്തേ പോകണം. ആ പെണ്ണെടുത്ത് മാത്താൻ പറ. വേഗമായിട്ട് പോടാ. கர்மம் கர்மம். எங்க ஆசான் கீழே இறங்கி வர்றாரு. இந்த மீனை எடுத்துட்டு போங்க. என்ன விளையாடுறியா? உங்க ஆசானுக்கு மாடி மட்டும்தான் வாடகைக்கு விட்டுருக்கு. இது ஏன் வீட்டு வாசல். இங்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு போய் சொல்லு. அதுக்கு இல்லைங்க, எங்க ஆசான் ஐயரு, அவருக்கு இந்த மீன் வாழலாம் பிடிக்காது. ஓஹோ, அவருக்கு பிடிக்காதுன்னா நான் மீன் சாப்பிடறதை விட்டுற முடியுமா? வேணும்னா நாளையில இருந்து அவருக்கும் மீன் குழம்பு வச்சு தரேன். சாப்பிட்டு பழக்கப்படுத்திக்க சொல்லு. ஏண்டி, அவர் தான் ஐயருன்னு சொல்றான்ல, சும்மா ஏன் அவங்க கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கேன்? அவர் போற வரைக்கும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போ. எடுத்துக்கிட்டு போ. விவரம் கிட்ட தனமா தகராறு பண்ணிக்கிட்டு. அதானே, மீனெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சீக்கிரம் கீழே இறங்க. என்ன? அகத்திக்கு போனோம். மணி எவ்வளவு? நின்னு போய் 11 இருக்கும். வாசல்ல படுங்க. எந்த வாசல் கிடக்கணும்? நான் வாடகை தரணும் இல்ல. காலையில வீடு வாடகை கொடுக்கும் போது என்ன கண்டிஷன் போட்டோம்? எந்த கண்டிஷன் போட்ட? என்ன கண்டிஷன் போட்டோம்னு தெரியல. 10 மணிக்கு மேல வந்தா கதவு திறக்க மாட்டோம்னு சொன்னோம்ல, சொல்லுமா இல்லையா? இதுக்கு அப்பவே சொன்னேன். சமைக்கணும், மறந்து போய். மறந்து போச்சா? அப்ப இன்னைக்கு வாசல்லே படுங்க. நாளையில இருந்து மறக்காது. நாளையில இருந்து கரெக்ட் ஆயிட்டு வரோம். இதான் லாஸ்ட் வார்னிங். நாளையில இருந்து 10 மணிக்குள்ள வரணும். என்ன? சரி. என்ன என்ன மோசம் சொல்லிட்டு பதில் வருது? சரி. இதுக்கு முதல்ல இருந்து முஞ்சியே பரவாயில்ல. கதவை தாழ் போட்டு நல்லா இழுத்து பார்த்துட்டு வந்து படுங்க.
வேஷ்டி கீழே இறக்கி விடுங்க. ஏங்க உங்ககிட்ட சுண்ணாம்பு இருக்கா? சுண்ணாம்பு எதுக்கு? வெத்தலை பாக்கு போடுறதுக்கா? அதுக்கு இல்லைங்க, எங்க ஆசானுக்கு விரல் அடிபட்டு காயமாச்சு, அதுக்கு தடவுறதுக்கு. அதுக்கு சுண்ணாம்பா தடவுவாங்க? அது மட்டும் தானே காசு இல்லாம ஓசியில கிடைக்குது. அதுக்காக எதை வேணா தடவுறதா? ஒரு 3 ரூபா கொடுத்து பர்னால் வாங்கி போட சொல்லு. 3 ரூபா கொடுத்து பர்னால் வாங்கி தடவுதா? யாரு? அவரா? நீங்க ஒண்ணு 3 வேளை சாப்பிடறதுக்கு செலவு அதிகமாகுதுன்னு ஒரு வேலையை குறைச்சிட்டே வர்றாரு. அவராவது பர்னால் வாங்குறதாவது. சரி. ഈ പാലക്കാട്ട് മാധവനുக்கு மியூசிக் அறியுமோன்னு ஒரு மதராஸ் பெண் குட்டி சோதிச்சோ. ஆமா தானே, உங்களுக்கு பிரமாதமா டியூன் போட்டு தரேன், பாட்டு பாடு தரேன்னு அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு சொன்னேன், கேட்க மாட்டேங்குது. എടോ ഗോപി, ഞാൻ ഇപ്പോൾ വാസിക്കും ഒരു രാഗത്തിൽ ആ പെൺകുട്ടി മതിമയങ്ങി ഇവിടെ വരണം. അങ്ങനെ വരലെങ്കിൽ ഈ പാലക്കാട്ട് മാധവൻ ഒരു പുറത്ത് മീസയെടുക്കും. இட்லி வாங்க போனேன், சாம்பார் வாங்கறதுக்கு ஏதாவது பாத்திரம் இருந்தா கொடுங்க. உங்ககிட்ட டம்ளர் இருக்குமே. டம்ளர் எல்லாம் சாம்பார் வாங்கினா பத்தாதுங்க, ஏதாவது அண்டாவது குண்டாவது கொடுங்க. குண்டாவா? அவ்வளவு இட்லியா வாங்க போற? 2 இட்லி தாங்க, ஆளுக்கு ஒரு இட்லியா போட்டு சாம்பார்ல கரைச்சு குடிப்போம். இன்னொரு 4 இட்லி சேர்த்து வாங்கினா உங்க ஆசை குறைஞ்சிடுவாரா? இப்போதைக்கு 2 இட்லி தான் காசு இருக்கு, நாளைக்கு இதுவும் இருக்குமா இருக்காத சந்தேகம். சரி, நீ ஒண்ணு பண்ணு, நான் உனக்கு 50 பைசா தரேன், நீ போய் இன்னொரு 4 இட்லி வாங்கி திருப்தியா சாப்பிட்டு வா. அது எப்படிங்க எங்க ஆசானை விட்டுட்டு நான் மட்டும் போய் சாப்பிடுறது? அது குரு துரோகம். நீ முதல்ல சாப்பிடுறா, உன் ஆசானை பத்தி அப்புறம் யோசிப்போம். എന്റെ ഗുരുവായൂരപ്പ, ഞാൻ ഇവിടെ വന്ന് 1 മാസം കഴിഞ്ഞ് ഇതുവരെ മ്യൂസിക് ഡയറക്ടർ ചാൻസ് കിട്ടിയില്ല. കയ്യിലിരിക്കുന്ന പൈസ ഈ മാസം വാടകയ്ക്ക് തന്നെ വരും. അടുത്ത മാസം വാടകയ്ക്ക് ഞാൻ എന്ത് ചെയ്യും? പറയൂ ഗുരുവായൂരപ്പ, പറയൂ. சுவாமி வீட்டை காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கே போயிட்டு. ആരാണിത്? എന്റെ ഗുരുവായൂരപ്പനോ സംസാരിക്കുന്നത്? குருவாயூரப்பன் இல்லையா, வீட்டுக்காரப்பன். நமஸ்காரம். நமஸ்காரம். யோ, நீ வந்த அன்னைக்கே உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன்ல, இந்த மாதிரி ஹார்மோனிய பூட்டியை வச்சுக்கிட்டு மெட்ராஸ்ல பொழைக்க முடியாதா அப்படின்னு. பேசாம அதை தலையை சுத்தி எறிஞ்சு விட்டு வேற வேலை வெட்டிய பாரு ஐயா. അതില്ല സാറേ, എനിക്ക് വിശ്വാസമുണ്ട്. എന്റെ ഗുരുവായൂരപ്പൻ സത്യമായിട്ട് എനിക്ക് മ്യൂസിക് ഡയറക്ടർ ചാൻസ് വാങ്ങി തരും. ஆமா, குருவாயூரப்பன் நேரம் மெட்ராஸுக்கு வந்து பாண்டி பஜார்ல குருவாயூரப்பன் பிலிம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு உனக்கு வண்டி அனுப்பிச்சு உன்னை பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக போறார். நீ ஒரு முடவாதம் பிடிச்சவன், உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனா அது பெரிய சமாச்சாரம். இந்த மாசம் வாடகை எடு, தரவாத எடு, உடு, இருளையில வரமாட்டேங்கிற காசு வாங்கிட்ட. ഈ 10 രൂപ അടുത്ത മാസം சேர்த்து தரேன். அந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம், கொண்டா. என்னங்க இது? இட்லி தான், உன் ஆசானை கொண்டு போய் கொடு, சட்னி உள்ள வச்சிருக்கேன். சரிங்க. ஏய் ஏண்டா, உன் ஆசா 2 இட்லி தானே காசு கொடுத்தாரு, இப்ப இவ்வளவு இட்லி எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? கடனுக்கு வாங்கினேன்னு சொல்லுவேன். முண்டோ, நான் கொடுத்தேன்னு சொல்லுடா. ஐயோ, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, எங்க ஆசா கோச்சுக்காரு. ஒன்னும் கோச்சுக்க மாட்டாரு, அவருக்காக நானே ஸ்பெஷலா ரெடி பண்ணேன்னு சொல்லு. இத பாருங்க, எங்க ஆசா பட்னி இருந்தான்னு கிடப்பாரு, ஆனா அடுத்தவங்க கிட்ட கை நீட்ட மாட்டாரு. அட கோபி, 3ஆம் மனுஷன் கிட்ட கை நீட்டினாதான் தப்பு. இப்ப நான் யாரு? இப்போ ஆசா உனக்கு அண்ணன் மாதிரி, நான் உனக்கு அண்ணி மாதிரி, இதுல என்ன தப்பு? எப்படி அண்ணி மாதிரியா? அப்போ நீங்க எங்க ஆசானுக்கு என்ன மாதிரி? அது வந்து இது வந்து எப்பவும் போய் சொல்லக்கூடாதுடா, உண்மைதான் சொல்லலாம். அதனாலதான் வந்து ஒரு பேச்சுக்கு அண்ணி அது இது. புரியுதுங்க, புரியுது. அப்படின்னா இந்த இட்லி அப்படி வருதா? சொல்றேன் சொல்றேங்க, அண்ணின்னா சொல்றேன். എന്തടാ ഇത്? എത്ര ഇഡ്ലി? 5-6 இட்லி இருக்கும். 5-6? ഞാൻ 2 കല്ല് പൈസ തന്നു. கடையில வாங்கல, அண்ணி கொடுத்தாங்க. അന്നിയോ? അതാരാണത്? அதான் கீழ் வீட்டுல இருக்கு வசந்தி அம்மா. வேணாமா வேணாமா, காலங்காத்தால வயிறு ரொம்ப தின்னா மந்தமா இருக்கும், தூக்கம் வந்துரும்மா. നീ മിണ്ടാതിரு. ഇതാ സാറേ, ഞാൻ പാവപ്പെട്ടവൻ തന്നെ, പക്ഷെ പിച്ചക്കാരനല്ല. എന്താണിത്? என்னப்பா இது, இட்லி தானே, இதுக்கு போய் ஏன் பிச்சைக்காரன் கிட்டக்காரன் பேசிட்டு இருக்கிற? ഇത് ഈ വീട്ട് ഇഡ്ഡലിയാണോ?
നിങ്ങൾ മോൾ കൊടുത്തയച്ച് ഞാൻ ചോദിച്ചോ. என்னம்மா அது? அந்த ஆளு நம்ம வீட்டு இட்லிங்கிறா, நீயா கொடுத்து அனுப்பிச்ச? அது வந்து தாத்தா வந்து ഇതാ സാറേ, എനിക്ക് ഇതൊന്നും പിടിച്ചില്ല. ഈ പാലക്കാട്ട് മാധവൻ പട്ടിണി കിടന്നാലും കിടക്കും, ഞാനിടത്തിലും കൈയിട്ട് വാങ്ങിയിട്ടില്ല. ഓരോരുത്തർ പറഞ്ഞോളും, ഞാൻ വരാം. ஏம்மா நம்ம வீட்டு இட்லியை அவனுக்கு எதுக்கு கொடுத்து அனுப்பிச்ச? என்ன அர்த்தத்துல கொடுத்து அனுப்பிச்ச? நம்ம சமையல் கட்டுல இருக்கிற இட்லி மேல மாடியை சுத்துதே, என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா. அந்த சின்ன பையன் வந்து பசிக்குது, சாப்பிடறதுக்கு அந்த ஆளு காசு கொடுக்கலன்னு சொன்னா சாவான்னு நினைச்சு இட்லி கொடுத்தேன். அது போய் அவர்கிட்ட கொடுத்துட்டான் போல இருக்கு, அதான் சத்தம் போட்டு போறாரு. வேற ஒண்ணும் இல்ல. பசிக்குதுன்னு பரிதாப போட்டு நெய் கொடுத்த. அவன் என்னமோ பெரிய மகாராஜாவோட குழந்தை மாதிரி என்ன மலையாளத்துல திட்டிட்டு போறான். இன்னைக்கு அவன் உண்டு நான் உண்டுன்னு பாத்துறேன். பொட்டி தட்டில வெளியில தூக்கி அணிஞ்சு கைய காலமா இதுக்கு வேண்டாங்கறியா? அப்ப 3 இட்லியை என் தட்டுல வச்சு அரை குண்டான் சாம்பார ஊத்து. இதெல்லாம் பேசாதா தானே? காலையில ஒண்ணு ஒரு சினிமா கம்பெனி கூட்டி போனல, என்னடி ராக்கமா ஸ்டைல்ல ஒரு டியூன் போட சொன்னாங்கல்ல, மரியாதையா போட வேண்டியதானே? அதை விட்டுட்டு அந்த மாதிரி டியூன் போடுறதுன்னா அதுக்கு விஸ்வநாத சாரையே கூப்பிட்டுக்கோனா என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் கௌரவம் பாத்தீங்கன்னா நீ எப்படி மியூசிக் டைரக்டர் ஆவ? ആ ട്യൂൺ ആ മ്യൂസിക് ഡയറക്ടറെ പോടട്ടെ. ഈ മാധവനുக்கு ஒரு ஸ்டைல் உண்டு. ஆமா, பெரிய ஒரு ஸ்டைல். காலையில என்ன ஒரு கம்பெனி கூட்டி போனல, அங்க டியூன் போட சொன்னாங்கல்ல, என்ன டியூன் போட்ட? എടോ, ആ ട്യൂൺ വളരെ നന്നായിട്ട് ട്യൂണാണ് ഞാൻ ഇട്ടത്. കേള്. തല്ലല്ലല്ലേ താലല്ലേ താലല്ലല്ലേ താലല്ലേ താലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലേ. இதான ஒரு ஸ்டைல். நான் பாடுறேங்க. ரூபத்தரா மஸ்தானா प्यार मेरा देवाना ഓൾക്ക് ഇത് എന്റെ ട്യൂൺ, സത്യമായിട്ട് ഇത് എന്റെ ട്യൂൺ. ഈ ട്യൂൺ എങ്ങനെ ഹിന്ദിക്ക് പോയി? காப்பி அடிச்சிட்டு வந்து போய் சொல்ல வாத்தியார. இல்லடா கோபி, சத்தியமாയിട്ട് இது எந்த டியூன். 10 வருஷம் முன்பு கேரளாவில் ஒரு நாடகத்துக்கு ஞான் இட்ட டியூனான இது. அப்புறம் இப்படி ரயில் ஏரியா பாம்பே போச்சு. பாம்பே? இப்பதന്നെ ഞാൻ ഓർമ്മിക്കുന്നു. കേരളാവിൽ എന്റെ നാടകം കാണാൻ ബാംബെയിൽ നിന്ന് ഒരു ഹിന്ദിക്കാരൻ വന്ന് അയാൾ തന്നെ എന്റെ ട്യൂണെ കാപ്പി അടിച്ച് ബാംബെ കൊണ്ടുപോയി കാശാക്കി. ஆமா, இது என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில யார்கிட்டே சொல்லிடாத, பல்லடி கிடைக்கும். போடா, சத்தியம் എന്താണെന്ന് ആ ഗുരുവായൂരപ്പനെ അറിയൂ. சரி சரி, மணி 11க்கு மேலே ஆச்சு. இப்ப கதவு தட்டினா அந்த அம்மா சண்டைக்கு வரும். நான் இப்படி படுத்துக்கிறேன், நீ அப்படி ஓரங்கட்டு. എടോ கோபி, பயங்கர குளிருடா. எடோ கதவை தட்டடா. சும்மா ராதானா, அந்த பொண்ணு சரியான வாயாடி. அதுகிட்ட நேரத்துல யாரும் வாங்கி கட்டிக்கிறது? காலையில இருந்து ரோடோட இழுத்து அடிச்ச மனசனை கொஞ்ச நேரமா நிம்மதியா தூங்க விட மாட்டிய. நமஸ்காரம். கோபி போய் ஞான். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். காலையில நான் இட்லி கொடுத்தேன்னு ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைக்கு எதுக்காக இட்லி கொடுத்தேன்னு போவா? என்ன அவமானிச்சதല്ലേ നിങ്ങൾ അങ്ങനെ செஞ்சது? ഞാൻ മുൻപേ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഇതാ, ഞാൻ പാവപ്പെട്ടവൻ തന്നെ, പക്ഷേ പിച്ചക്കാരനില്ല. ഈ പാലക്കാട്ട് മാധവൻ അന്തസ്സുള്ള കുടുംബത്തിൽ ജനിച്ചവനാണ്. ഈ